சுவைக்கலாம் வாங்க. உங்களுக்கு கேக் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா? அப்போ பேக்கரிக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலையே நல்லா ஸ்பான்ச்சியாக சுவையாக ஹெல்த்தியாக செய்யலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கருன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கருவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஸ்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டரை ஒன்றில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே ஹை ஃப்ளீட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெஷரிங் கப்பில் அரை கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்கு ஒயிட்டு கூட ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எக் ஒயிட் கூட சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவு நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் நல்லா க்ரீமி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். நீங்கள் நார்மல் விக்ஸ் வச்சு கூட நல்லா கைவிடாமல் கலந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், எக் ஒயிட் இறுக ஆரம்பிக்குது. நான் எல்லா சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் நான் வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரே சைடாக தான் நம்ம பீட் பண்ணணும். நான் திருப்பி ஒரே சைடாக பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃபோமிங்காக வந்ததும் எக்கோட எல்லோ கலரை நம்ம உள்ளேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட எக்கோட ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுனால வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அகைன் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணல. ஒரு பிஞ்ச் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் மைதாக்கு அரை கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்ததுக்கப்புறம் ஒரே பக்கமாக நான் பண்ணுற மாதிரி பொறுமையாக நம்ம கலந்து விடணும். ஏன்னா அந்த எக்கோட அந்த ஃபோம் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒரே பக்கமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் இறுகலாக இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணிக்கு பதில் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் கூட நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம விஸ்கு வச்சு மாவு எடுத்தால் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நம்மளுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பேட்டர். இப்போது நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடாயில் உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த டின்னில் நம்ம செய்ய போகிறோமோ அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் பட்டர் பேப்பர் கூட போட்டுட்டு நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பபுள்ஸ் இருக்கிறதுனால ஒரு 2 பிக்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 வாட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இதை கடாயில் வச்சு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிட்ஸ்க்கு விட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பான்ச்சியான பேக்கரி ஸ்டைல் வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடும். பேட்டர் வெந்துருச்சான்னு பார்க்க இப்படி 2 பிக்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தட்டினோன்னா நம்மளுக்கு அழகாக கேக் வந்துடும். இதை நான் கட் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டில் கூட டீ சாப்பிடும் போது கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாறாமல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேக் சம்பந்தமான ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சுவைகள் தொடரட்டும்.